Good morning to everybody. So we are going to now seeing the concept of illustration 14 CMA intermediates. சொல்லுங்க CMA inter அவங்களுக்கு நம்ம பார்க்க போறோம். illustration 14 என்ன சார் illustration 14 பார்த்தீங்கன்னா consider two securities A and B whose normal probability distributions of 1 year returns have the following characteristics. Expected return of security A and B they have given. Standard deviation 0.06 and 0.08. Coefficient of variations. அப்போ சொல்யூஷன் என்ன சொல்றாங்க, கமெண்ட் தி அபவ் இன்ஃபர்மேஷன்ஸ். மேலே சொன்ன இன்ஃபர்மேஷன் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்கள் மொழியில் என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கன்றாங்க. From the above information, it is found that the standard deviation of security B is larger than A. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமாக இருக்குதுன்னா அதிகமாக இருக்கக்கூடிய செக்யூரிட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்? பிகாஸ் செக்யூரிட்டி பி இஸ் ரிஸ்கியர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வித் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அஸ் ரிஸ்கியர் மெஷர்மெண்ட் ஆஃப். ஏங்க சார் நானே சொன்னேன், நம்ம வந்து 10 ரூபா ரிட்டர்ன் வரும்னு எதிர்பார்க்குறோம், 8 ரூபா வந்துச்சு, அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு? 2 ரூபா. நான் 10 ரூபா டிஃப்ரெண்ட் வரும்னு ரிட்டர்ன் வரும்னு நினச்சேன், எனக்கு 9 ரூபா வந்துச்சு, அப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளவு? அப்போ இதுதான் டீவியேஷன், எஸ்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டாண்டர்ட். அப்போ இது வந்து பின்னு வச்சுக்கலாம், இது ஏன்னு வச்சுக்கலாமே. அப்போ விச் இஸ் கிவ்ஸ் லெஸ்ஸர் லீஸ்ட் டீவியேஷன் எதுங்க? அப்போ ஐ செலக்ட் 1. ஐ எம் நாட் செலக்ட் 2 பிகாஸ் it is gives more differences, that is called deviations. However, relative to the size of expected return, security A has greater variations because so the security A is higher risky investment than B. However, related to the size of expected return, ரிட்டர்ன் பார்க்கும் பொழுது இது என்ன வருதுங்க, 0.08. அது வந்து எவ்வளோங்க, 0.24. அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, ஸோ ஏ இஸ் ஹையர் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் தென் செக்யூரிட்டி பி. சரி, இப்போ ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஏ பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஏ ஒன்றுக்கு பெஸ்ட்டு, ஒன்றுக்கு என்ன வருது, பெஸ்ட் இல்லை. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வருது, பி தான் அதிகமாக வருது, அப்போ ரிட்டர்ன் நாங்கள் போவோம். ஆனால் இதில் பார்த்து ரிஸ்கில் பார்த்து இது கொஞ்சம் டிவியேஷன். அப்போ ரிஸ்கில் இதுக்கு நான் போவேன், ஏக்கு நான் போயிடுவேன், ரிட்டர்னில் பிக்கு போயிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா, the sensitivity of security to market movement is called பீட்டா. என்னங்க, சென்சிட்டிவிட்டி ஆஃப் செக்யூரிட்டி டு மார்க்கெட்டுக்கு இப்போ வந்து நீங்க ஒரு செக்யூரிட்டி ஏக்கும் பிக்கும் டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்க, என்னங்க, ஏக்கும் பிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்க, அது வந்து செக்யூரிட்டி. இப்போ அவன் என்ன சொல்றான், செக்யூரிட்டி கிடையாது, மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட்டுக்கு சென்சிட்டிவிட்டி ஆஃப் செக்யூரிட்டி டு மார்க்கெட் மூவ்மெண்ட் இஸ் கால்டு பீட்டா. அப்போ உங்களுடைய செக்யூரிட்டி போர்ட்ஃபோலியோவை எதுக்கு செக் பண்ணிக்கிறீங்க, மார்க்கெட்டுக்கு செக் பண்ண போறீங்க. இப்போ மார்க்கெட்டுக்கு செக் பண்ண, அப்போ உங்களுடைய ஒரு எக்ஸுக்கும் ஏக்கும் பிக்கும் செக் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஆனால் அந்த உங்களுடைய ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ரிட்டர்ன் வரும், அந்த போர்ட்ஃபோலியோவையும் எகையும் மார்க்கெட்டோடய கம்பேர் பண்ணால் அது பேர் தான் என்னங்க, பீட்டா. When an investor wants to invest his money in portfolio of securities, beta is the proper measure of risk, not a SD. SD-னா ரெண்டு வேரியபிள்ஸ்குள்ள நீங்க செக் பண்ணிக்கலாம், பட் மார்க்கெட்டுக்கு செக் பண்ணும்போது நீங்க பீட்டா தான் செக் பண்ணணும். பீட்டா measures systematic risk, that is that which affects the market as whole and hence cannot be eliminated through diversification. I told you already, systematic risk cannot be eliminated, cannot be diversified because it has to be done. We have to face it. இல்லையா? அது beta depends on the following factors. இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி செக்யூரிட்டி ஆர் போர்ட்ஃபோலியோ. ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுத்தாலும் இல்லையா, ஒவ்வொரு செக்யூரிட்டிக்கும் எடுத்தாலும் அந்த போர்ட்ஃபோலியோக்கு எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் தி மார்க்கெட்டுக்கு நீங்கள் எடுக்கணும். கார்லேஷன் பிட்வீன் த செக்யூரிட்டி அண்ட் மார்க்கெட், இதுதான் அந்த கான்செப்ட். சரி, அப்போ வந்து எப்படி சார் கண்டுபிடிக்க பார்த்தா, அக்கார்டிங் டு கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல், சிஏபிஎம் மெத்தட்னு சொல்லுவாங்க. என்னங்க, அது சிம்பிளாக வந்து சிஏபிஎம் சொல்லுவாங்க. கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் எப்படி எடுப்பாங்கன்னா, ஆர்எஃப்னா என்னங்க,
ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். நான் பேங்க்னு சொன்னேனுங்க. பேங்க்ல டெபாசிட் பண்ணால் அது ரிஸ்க் ஃப்ரீ ரேட் ஆஃப் ரிட்டர்ன். போர்ட்ஃபோலியோவோட பீட்டாக்கு கொடுத்துருவாங்க அவங்களே. ரிஸ்க் வந்து போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அடுத்து வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ. மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவில் எவ்வளவு ரிட்டர்ன். அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைச்சிடும். போர்ட்ஃபோலியோட எக்ஸ்பெக்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்கணும். பீட்டா எப்படி சார் மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கோவேரியேஷன் ஆஃப் ஏ அண்டு எம். ஏ புள்ளி வச்சாவே நாங்கள் ஏ அண்டு எம் தான். ஏ அண்டு எம் divided by market standard deviation variance of market, which is called beta. பட் இந்த கோவேரியேஷன் ஆஃப் ஏஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, வாட் இஸ் கோவேரியேஷன் ஆஃப் செக்யூரிட்டி ஏக்கும் செக்யூரிட்டி எம்முக்கும். எம்ன்றது மார்க்கெட் இல்லையா. கோவேரியன்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் கம்பெனி செக்யூரிட்டி ஏ வித் ரிட்டர்ன் ஆஃப் மார்க்கெட்டு ஹோல் ஆஃப் எம். மார்க்கெட்டு ஹோல் மார்க்கெட்டுக்கும் என்னுடைய ஒத்த செக்யூரிட்டிக்கும் உள்ள கோரிலேஷன் நம்ம செக் பண்ணுறதா நீங்கள் கோவேரியேஷன். அப்போ இந்த கோவேரியேஷன் ஆஃப் மார்க்கெட்டுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ இது வந்து கோவேரியேஷன் ஆஃப் மார்க்கெட்டு. அப்போ எப்படின்னா கோவேரியேஷன் ஆஃப் ஏஎம். ஏஎம்னா ஏன்றது ஒரு சிங்கிள் போர்ட்ஃபோலியோ, எம்ன்றது மார்க்கெட். அப்போ ஆர்னு ஒன்று போட்டதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் பிட்வீன் ஏ அண்ட் எம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஏ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எம் மார்க்கெட். இதுதான் வச்சு நம்ம பீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து நல்லா புரிஞ்சுங்க. The value of changes in different ranges according to risk of the security would be changes inference or sound bit. சார் பீட்டோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 கீழே இருந்துச்சுன்னா லெஸ் ரிஸ்கி தென் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ. மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ விட நம்ம இதுதான் இருக்குது ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது. என்னங்க ஈக்குவல் டு 1 இருக்குன்னா மார்க்கெட் வந்து ரிஸ்கி போர்ட்ஃபோலியோவா நார்மல் பீட்டா செக்யூரிட்டி இருக்குது. செக்யூரிட்டி பீட்டா வந்து 1 இருந்துச்சுன்னா தென் இஃப் மார்க்கெட் மூவ் அப் டு 10% ஆஃப் செக்யூரிட்டி வில் மூவ் அப் 10%. இஃப் மார்க்கெட் ஃபெல் 10%, செக்யூரிட்டி ஆல்சோ டெண்ட் டு பி ஃபால் 10%. சரி என்னங்க சார் அப்படின்னா நம்ம பீட்டாவை கணக்கு வச்சு தான் சொல்கிறோம். பீட்டா வந்து ரிஸ்கி. இப்போ 1 கீழே போச்சுன்னா பிரச்சனை கிடையாது, ரிஸ்க் இல்லை. ஆனால் 1க்கு ஈக்குவலாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தான். அப்போ என்னன்னா when security beta is equal to 1, then if market move up by 10%, security will up by 10%. Market down by 10%, security also down by 10%. அப்போ மேலே ஏறினா மேலே ஏறும், கீழே ஏறினா கீழே ஏறும். அந்த ஒரு மோர் தென் 1 இருக்கும்போது இது ரொம்ப மோர் ரிஸ்க். இதில் பண்ணவே அப்படின்னு சொல்லுவாங்க. Same is aggressive security, high beta security. A security beta 2 will tend to move twice as much as the market. If the market went up 10%, security tend to rise 20. If market fall 10%, security tend by 20%. Negative beta, it indicates negative relationship between security return and market return. If market goes up, இது என்ன ஆயிரும், டவுன் ஆயிரும். மைனஸ்ல போனா ஆப்போசிட்டா நடக்கும். Normally gold is supposed to have negative beta equal to 0 சொன்னாங்கன்னா means there is no systematic and share price has no relationship with market. Risk free security is assumed to be அதாவது பேங்க்ல இருக்கக்கூடியதான். இது ஜீரோனாவே கிட்டத்தட்ட என்னென்ன அர்த்தம், நம்ம அதை வந்து ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேணும். அப்போ லெஸ் தென் 0க்கும் மோர் தென் 1க்கும் ஈக்குவல் டு 1 லெஸ் தென் 1 எல்லாத்துக்கும் மீனிங் சொல்லியாச்சு. இதை வச்சு நம்ம மேலே சொன்ன விஷயத்துக்கு வந்து பீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். மேலே கொடுத்த அதை வச்சு தான் பீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். பீட்டாக்கு என்னங்க இங்கே பாருங்க, expected return, standard deviation, coefficient of correlation between A-க்கும் B-க்கு இருக்குது. அப்போ I want beta. பீட்டாக்கு என்ன ஃபார்முலா, ஆர்ல இது வந்து correlation of coefficient இல்லையா, A and M. அப்போ standard deviation of X கொடுத்தாச்சு, கணக்கில் கொடுத்துக்கலாம். Listen, from the following data compute the beta of the securities. அப்போ கீழே கொடுத்துக்கலாம் நமக்கு எதுனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் மார்க்கெட் கொடுத்துட்டான், அடுத்தது என்ன கொடுத்துக்கிறான், கார்லேஷன் ஆஃப் ஆருக்கு எக்ஸுக்கு எம்முக்கு கொடுத்தாச்சு. அப்போ நம்ம பீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் என்னன்னு, ஆர் இன்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் டிவைடட் பை வேரியன்ஸ் ஆஃப். அப்போ ஆர் இங்கே கொடுக்குறோம் 0.72 இன்ட்டு என்னங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 12% இல்லையா.
இப்போ 12% இப்படி தான் போகணும். 100 0.12 into 0.09 divided by what is variance? 80 80 81 இல்லையா? 9 9 81. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0.2 into 0.12 into 0.09 C divided by 80 into 0.09 into சரி லெசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ வந்துருச்சுங்களா? அப்போ இது வந்து எப்படி சொல்றதுன்னா 77.7 அப்போ ஒன்றுக்கு கீழே வந்துருக்கு. அப்போ வந்து ரிஸ்கி ப்ராஜெக்ட் கேட்டால் லெஸ் ரிஸ்கி தான். இது நீங்கள் லெஸ் ரிஸ்கி தான். ஏன்னா நம்ம மார்க்கெட்டுக்கும் ரிட்டனுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் என்ன வேரியன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இல்லஸ்ட்ரேஷன் 14 15.